திருப்பச்சி 3 ஹவர்ஸ் படம் கேட்டாரு, கதை கேட்டாரு. சிவகாசி வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டுப்பாரு. மாங்காய் வெட்டிருக்கு, மரத்தை வெட்டிருக்கு, தேங்காய் வெட்டிருக்கு, தென்னை வெட்டிருக்கு, விறகு வெட்டிருக்கு, வெங்காயம் வெட்டிருக்கு, பாலை வெட்டிருக்கு டைலாக். ஆனால் திருப்பி அவர் சொல்லவும் மாட்டார், வேற ஏதாவது கரெக்ஷன் முடிக்க மாட்டார். ஓகேன்ற அவ்வளோதான். பழகாத வரைக்கும் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். ரிசர்வ்டாக ரொம்ப அமைதியானவராக இருக்கும். சிலரோட என்ன ஒரு திமுறை கூட பார்ப்பாங்க, அது பார்வையும் இருக்கும். ஓ, ஆட்டிடியூட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆமாவா, யாருக்கு சொல்லிக்கிறாரு போகிறாரு, கேரளா பார்க்குறாரு. முதல் நீங்கள் சந்திக்கும் போது அவர்கிட்ட பேசின உரையாடல் ஞாபகம் இருக்கா சார்? முதல்ல அவரை விஜய் சாரை பார்க்கும்போது கதை சொல்லி முடிச்சிட்டேன். அந்த அமைதி எனக்கு பிடிக்கும். ஆனால் அவருக்கு நம்பிக்கை தான். இது எல்லாத்தையும் அவர் லாங்குவேஜ் ஜாலியான அவருக்கு மேலே கலாய்க்கல முடியும். 2006, 2007 அதில் பார்த்து விஜய் சாரோட இப்போ பார்க்க விஜய் சாருக்கு மேடை பேச்சில் நிறைய மாற்றம் இருக்கு. நம்ம தளபதி, எங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு 50வது பிறந்த நாள். அவர் மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய எல்லா வகையிலும் ஆண்டவன் அவருக்கு துணை இருக்கணும். தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரிஃப்ளெக்டிவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட 90s கிட்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர் தான் நினைச்சிருக்காரு. பேர் சார்பில் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். அண்ட் ரீவிசிட்டிங் அந்த ஓல்டன் டேஸ் மாதிரி போகலாமா சார்? 2005 பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் விஜய் சார் கூட. திருப்பாச்சி ஒரு பக்கம், அப்புறம் சிவகாசின்னு வருது. அண்ட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், அதோட கதைகளுமே வேற மாதிரி இருக்கும். அது அடுத்தடுத்த படங்கள் அவர் கூட புக் பண்ணும்போது என்ன சொல்லி அவரை கரெக்ட் பண்ணுவீங்க சார்? இல்லை, அது சூழ்நிலை கீழ்பட்டது வெற்றி தான். இப்போ திருப்பாச்சி வந்து பேரரசனுக்கு அவர் கொடுக்கல, நான் உதவி இயக்குனர் இல்லை. அப்போ திருப்பாச்சி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கதை சொல்கிறேன், 3 மணி நேரம் கதை கேட்டு அந்த கதையை நம்பி தான் படம் எனக்கு விஜய் சார் கொடுக்குறாரு. திருப்பச்சி 3 ஹவர்ஸ் படம் கேட்டாரு, கதை கேட்டாரு. சிவகாசி வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை பேரரசு திருப்பாச்சிங்கிற ஒரு படத்துல வெற்றி வந்து என் மேல ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த டைம்ல ஏதாவது பண்ணா ஏதாவது மூமெண்ட்ஸ் நடந்துருக்குமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு டேக்ஸ் எடுக்கிறது, கேரவன்ல இப்ப போப்பா முடியலப்பா நீ போட்டு வேலை வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரா? ஜாலியா இருக்க மாட்டாரு. ஆனா சிலதுல கொஞ்சம் அந்த ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு. ஓகே, இன்னசென்ட்டோட இருப்பாரா? நம்ம நினைப்போம் இவ்வளவு பெரிய ஹீரோ, ஒரு ஒரு குழந்தை இன்னசென்ட் தான், ஒரு ஆர்வமா இருப்பார் சில விஷயத்துல. அவர் மைண்ட்ல சில சீன் பிடிச்சி போச்சுன்னா அது எப்போ எடுப்பாங்கிற ஒன்று இருக்கும், எதிர்பார்ப்போட இருப்பாரு. அதை அப்பப்போ ஞாபகப்படுத்தி வர மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு திருப்பாச்சியில நீ வாழை விட்டத்தை அறுவலை தூக்குவேன், நான் மாங்காய் வெட்டிருக்கும், மரத்தை வெட்டிருக்கும், தேங்காய் வெட்டிருக்கும், தென்னை வெட்டிருக்கும், விறகு வெட்டிருக்கும், வெங்காயம் வெட்டிருக்கும், பாலை வெட்டிருக்கும் டைலாக். அது அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ அந்த ஃபைட்டு முடிஞ்சு எண்டில் தான் வரும். இப்போ எண்ணூரில் தான் அந்த லொக்கேஷன். அப்போ கேரவனில் இருப்பார், நாங்கள் ஃபைட் எடுத்துக்குப்போம். திடீர்னு நம்ம அசிஸ்டன்ட் வருவார், சாருக்கு கூப்பிட்டாங்க சார், உள்ளே போனால் ஆனால் அந்த டைலாக் இப்போது வரும், எண்டு ஃபைட் எண்டில் தான் வரும், லாஸ்ட் நாள் தான் வரும். டைலாக் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களேன் பாரு. நான் அந்த டைலாக் சொல்லுவேன் அப்படியே, மாங்காய் வெட்டிருக்கும், மரத்தை வெட்டிருக்கும், தேங்காய் வெட்டிருக்கும், தென்னை வெட்டிருக்கும், விறகு வெட்டிருக்கும், வெங்காயம் வெட்டிருக்கும் சொல்லி வச்சுருவேன். ஓகேண்ணா, ஓகே அவ்வளோதான் சொல்லுவார். ஓகேண்ணா, நான் கிளம்பி வச்சுருவேன். அப்போ திருப்பி மறுநாள் ஷூட்டிங். திருப்பி எப்போ சொல்லுவார், சார் ஃப்ரீயாக தான் சார் வர சொன்னார், அந்த டைலாக் சொல்லுங்க மறுபடியும். திரும்ப அதே விட நான் சொல்லுவேன். சொல்லி முடிச்சுன்னா ஓகே நான் அப்படியே அமைதியாக வந்துடுவார். சரி நான் வந்துடுவேன். டெய்லி என்னை வரவழைச்சு அந்த டைலாக்கு நான் பேச சொல்லி கேட்பார். ரிப்பீட் போலே கேட்டிருக்காரு. ஆனால் திருப்பி அவர் சொல்லவும் மாட்டார், வேற ஏதாவது கரெக்ஷன் முடிச்சிட மாட்டார். ஓகேன்ற அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் நாள் இப்போ அந்த டைலாக் பேசுகிற நாள் வந்துருச்சு. கூப்பிட்டோம், இப்போ வந்துட்டார். அந்த கூப்பிட்டு முன்னாடி திருப்பி சொல்ல சொன்னார், சூரியாச்சு அவ்வளோதான். ஆமாம், அப்படியே ஓகே அப்படி வந்துடுவார். அவர் வந்து பையனில் ஏற்றிட்டாரா ஏற்றலையா நமக்கு தெரியாது, நம்ம சொல்லுவோம் ஓகேண்ணா அவ்வளோதான். அது ஸ்டார்ட்க்கு அப்புறம் ஆக்ஷன் சொன்னதான் ஆரம்பிச்சிட பாருங்க, மாங்காய் வெட்டிருக்கும், மரத்தை வெட்டிருக்கும், தேங்காய் வெட்டிருக்கு அப்படின்னா அது பொறி பிறக்குது. அது முடிச்சு எனக்கு நம்ம எதிர்பார்த்தோட 10 மணிக்கு வந்துடுச்சு. அப்போ மனுஷன் வந்து இந்த டைலாக்கு கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான டைலாக்கு, இது பேசப்படும் அப்படி தெரிஞ்சுட்டு ஜெயிலில் அவனை சொல்ல சொல்லி உள்வாங்கியிருக்கேன். நான் எல்லா சைடும் நடிச்சு காட்டுவேன்.
அப்போ உள்வாங்கி கரெக்டாக நம்ம நினச்ச விட பல மடங்கு இப்படியே கொண்டு விட்டார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வேவ்ல ஆழ்த்திடுவார். ஷார்ட்டு கூப்பிடும்போது எந்த ஒரு டைலாக் சொல்லுவோம். சொல்லும்போது ஓகே டேக் போகலாம். அவ்வளவுதானா அது? அவ்வளோ எனக்கு இருட்டா போச்சு சொல்லுமே திருப்பி சொல்லுங்க திருப்பி அதெல்லாம் இருக்காது. நம்ம சொல்லுவோம் ஓகே டேக் போகலாம். நமக்கு ரொம்ப டவுட் வரும். ஒரு உள் வாங்கினாரா வாங்கலையா நம்பி டேக் போகலாமா அப்போ ஃபிலிமு ஒரு இது இல்லை டிஜிட்டல் இல்லை ஃபிலிமு ஒரு ஃபிலிம் ரேட்டு தான் நம்மளுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்ஷனாக முடிஞ்சிச்சு. கரெக்டாக அடிச்சுவார் டேரக்டர் ஒரு இது மிஸ் ஆக முடிப்பார். ஒரு மேட்சிங் வேறு அவர் அதில் உள்வாங்குற பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கதை கேட்கும்போது நம்ம ஒரு கதை ஃபுல்லாக சொல்லுவோம்ல அப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணுவோம். திருப்பி கதை சொல்லும்போது சொல்லுவார் ஃபஸ்ட்டு இது இருந்துச்சுல இது மாற்றிருக்கலாம் பாரு. நம்ம கதை சொல்லி 6 மாதத்துக்கு இருக்கும். நம்ம கதை சொல்லும்போது டைலாக் சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஒரு கேரக்டர் சேர்த்துருப்பேன். அது சீன் சொல்லும்போது இதில் இந்த கேரக்டர் வரமுறை இப்போ இல்லையோ பாரு இல்லை சார் அது கொஞ்சம் அது இப்போ குறையுது ஃப்ளோ குறையுதுன்னு அதில் கொடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம கதை அமைதியாக கேட்பார். கதை கேட்கும்போதும் எந்த ரியாக்ஷன் இருக்காது. அப்படியே ஒரு சில மாதிரி தான் இருப்பார். எந்த ரியாக்ஷன் நம்ம கதை சொன்னமே அவருக்கு கன்வே ஆயிடுச்சான்னு நினச்சிருப்போம். கரெக்டாக ஒவ்வொரு சீன்லையும் அவங்க வச்சுருப்பார். ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து அவர்கிட்ட வந்து பெரிய ஒரு பலம். இல்லை மக்களுக்கு ஏதாச்சும் நம்மளை ரசிக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்போடே இருப்பாரா? இல்லை இந்த அரசியல் பயணத்தில் பார்த்த உடனே சார் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா சார்? ஆமாம் அரசியலுக்கு வருது நானே எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம் நான் அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்க்கல. அவங்க அப்பாவுக்கு பையனை அரசியலில் இறக்கி விடணும் பெரிய ஆளாக்கி விடுங்கிற ஒரு வேகம் தெரிஞ்சு அது தெரிஞ்சு அவங்களுக்கு. ஆனால் இவருக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லை அப்பாவுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்கா இந்த கேள்வி இருந்துச்சே இருக்கும். ஓகே அந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு. ஏன்னா விஜய் ரசிகர் மட்டும் வைக்கலாம், விஜய் நற்பணி மன்றம் வைக்கலாம். அவர் என்னைக்கு விஜய் மக்கள் மன்றம்னாங்களோ அன்னைக்கு பொது அரசியல் பொதுவான ஒரு கட்சி பெருமை தான் இருந்துச்சு. ஆமாம் அப்போ வந்து ரொம்ப விவரமானவர். எஸ்எஸ் வந்து ரொம்ப விவரமானவர். ரசிகர்களை ஒருங்கிணைக்கிறது, பையனை எப்படி உருவாக்கணும், ஸ்டெப் ஸ்டெப்பை எப்படி உருவாக்கணும், இது எல்லாமே விஜய் எஸ்எஸ் சாரோட பங்கு பெருமை ரொம்ப யோசிப்பார். ஒரு காலகட்டத்தில் அவரே படமட்டத்தெலாம் விட்டுட்டு உங்களுக்கு பையனுக்காக அர்ப்பணிச்சார். ரசிகர் மட்டும் ஒருங்கிணைச்சதுல பெரும்பங்கு உங்களுக்கு எஸ்எஸ் பண்ணு. விஜய் சார் வந்து மக்கள் ரசிகர் உருவானாங்க. நான் நடிச்சார், படம் ஹிட் ஆச்சு, தொடர்ந்து ஹிட் வந்துச்சு. அப்போ புதுசாக ஒரு பையன் மேலே வரான் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் இருந்துச்சு. அது மட்டும் பார்த்து ரசிகர் உருவாகிறது. அவங்க ரசிகர் உருவாகும் போது அவன் கரெக்டாக வழிநடத்தணும், ஒரு பேக்கிங் பண்ணணும், அவனுக்கு ஹீரோ நம்பிக்கை வரணும், இது எல்லாம் ஒரு செயலை உருவாக்கி இது பண்ணார். இவர்கிட்ட நான் வந்து ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்ட் டைப்பு, அரசியலும் பேசணும், அது மேடை பேச்சு முக்கியம். இன்னொன்று எதிர்கேள்விகள் வந்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், நிறைய விஷயங்களுக்கு அரசியல். அதில் இவர் பழகும்போது உங்களுக்கு தெரியாது என்ன இப்போ கூட சைலண்டாக இருக்காரு, இது வெளிப்படையாக பேசவும் மாட்டார். பஞ்சமாக இருக்காரு. ஆமாம் ரொம்ப சாஃப்ட். இவர் எப்படி அரசியல் தாங்குவாரா? அவர் அப்பா தான் ஆசையோட ஒரு உருவாக்க நினைக்கிறாரா? அப்படிலாம் எனக்கு ரொம்ப குழப்பம்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு அரசுக்கு வந்துட்டாரு. ஆனால் ஒன்று என்னன்னா இந்த உதவி செய்கிற குணம் இருக்குல்ல, அது அடிப்படையில் அவருக்கு இருக்கு. அது இந்த அரசியலுக்கெல்லாம் இப்போ பண்ணல. திருப்பாச்சி அந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த இலவச நோட் புக் கொடுக்குறது அதெல்லாம் அப்பயே பண்ணியிருக்காரு. திருப்பாச்சிக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்பிங் மட்டும் அவருக்கு உண்டு. அந்த ஹெல்பிங் மட்டும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நாட்டு மக்கள் மேலே பட்டு வரும். இப்போ நாட்டு மக்கள் தான் செய்யணும், எல்லாமே படிப்படியாக வருமே தவிர நாளோட பண்ண உடனே நாட்டுப்பற்று சமூகத்துக்கு பண்ணணும்னு தோணாது. அது எல்லாமே இந்த சிந்தனை அது வந்து காலங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கும். விஜய் பற்றி ஃபஸ்ட்டு கிட்டு கொடுத்தாரு, ரசிகர்களை நேசித்தார். ஏன்னா கால்ஷீட் கொடுக்கும்போதே ஒரு படத்துக்கு தொடர்ந்து ஒரு 3 மாதம் கொடுப்பார், 90 நாள் தொடர்ந்து கால்ஷீட் கொடுப்பார். அந்த மாதத்தில் இப்போ மேன்னு வச்சுங்களேன், மே, ஜூன், ஜூலை கொடுத்துருவாரு. இப்போ ஜூன் மாதம் பர்த்டே வரும்ல,
வெறும் அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுக்காதீங்க, நீங்க அன்னைக்கு கூட எனக்கு ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா அது ரசிகர் சந்திக்கிறதுக்காக ஒதுக்குறாரு. ஜூன் 22 அவரு பிறந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு எந்த குழந்தை பிறக்குது, எத்தனை குழந்தை பிறக்குதோ அத்தனை குழந்தைக்கு ஒரு மோர் போடுவார். இது ரெகுலராக பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ காலையில் ப்ரோக்ராம் அது. அதுக்கப்புறம் வந்தால் நேராக ஒரு மண்டபம் எல்லா ரசிகர்களையும் வரவழைச்சு எல்லா ரசிகரும் பார்ப்பாரு. ரசிகர் சாப்பாடு விடுவாங்க அன்னைக்கு. அப்போ தன் பிறந்த அன்னைக்கு முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கு அதனால ஒப்படைச்சிட்டு அதில் என்ன எல்லாம் வந்து ரசிகர்களை நேசிக்கணும், அடுத்து மக்கள் நேசிக்கணும், நாட்டை நேசிக்கணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. அதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்காரு. அடிப்படையில் என்னன்னா, நீ என்னைக்கு ஒரு ரசிகர்களை வந்து ஒரு ஹீரோ மதிக்கிறாரோ அவர் நாள் மக்களை மதிக்கிற ஆளாக உருவாவார். என்னைக்கு ஒரு 2 கூட ஹிட் ஆகும்போது நான் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் தோணுதோ அவர் இன்னும் பெரிய அளவுக்கு போது அந்த அந்த உதவுற சதவீதம் பல மடங்கு கூடும். அஜய் சார் விஷயத்தில் எதுவும் குறையில. இன்னைக்கும் உதவுறதும் கூடியிருக்கு. இன்னைக்கு ரசிகர்களாக இருந்தால் இன்னைக்கு தொட்டர மாட்டாங்க, பொது மக்களை நேசிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. நான் இதெல்லாம் நல்ல விஷயங்கள். மேடை பேச்சு அப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்ட பேசுவார். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துருவாரு. ஆமாம், அன்னைக்கு மேடை ஏற்றால் இன்னைக்கு விசில் பறக்குது, ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவர் பேசுகிறாரு. நம்ம இதெல்லாம் வளர்ச்சி அவரோட கேரக்டரும் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அதான் சார், இன்னொன்று அந்த 50வது பிறந்தநாள் இப்போ வரப்போது அப்போலேருந்து எனர்ஜியோட இப்போ 10 டைம்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேசுறதா இருக்கட்டும், மக்களை கவர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வளர்ச்சியில் பார்க்கும்போது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வயசு வந்து அதிகமாகிட்டு இருக்கு, ஆனால் அவரோட இது மாறவே இல்லை, நோக்கம் எல்லாமே ஒரு பொசிஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்கு எந்த ஹீரோக்கும் உங்களுக்கு ஒரு ஆணோட கொடுப்புன்னு ஒன்று இருக்கு. அது நம்ம வெற்றினால மட்டும் ரசிக்க வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு விஜய் சார் இருக்க டயத்தில் அப்போ அதுக்கப்புறம் நிறைய ஹீரோக்கள் இதோட விட்டு கொடுத்துருக்காங்க. கடவுளோட அனுகிரகம் இது. அது சிலருக்கு அமையும். எம்ஜிஆருக்கு அமைஞ்சது, சிவாஜிக்கு அமைஞ்சது, ரஜினிக்கு அமைஞ்சது, கமலுக்கு அமைஞ்சது, இப்போ விஜய் அவர்கள் அமைஞ்சிருக்கு, அஜித் அமைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து வெற்றினால தான் நம்ம ரசிகர் உருவானது நினைக்கிறது தப்பு. அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு. புரியுது. ஆமாம், விஜய்க்குன்னா அதுக்கு விஜயோட கட்டு கொடுத்துனா எத்தனை பேர் வந்தாங்க, ரசிகர் வரல. அதனால இந்த ரசிகர்கள் வந்து அது வந்து தானா சேர்ந்து கூட்டமாங்கல, இது ஒரு ஈர்ப்பு சார். இது ஒரு இது நீங்க வந்து வெற்றிக்கும் இந்த நடிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. குடுப்பனை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நடிப்புக்கு தான் ரசிகர்னா சிவாஜி ரசிகர் ஃபுல்லாக இருந்துருக்கணும், எம்ஜிஆர் இருந்துடக்கூடாது. கரெக்டாக சொல்றது. கண்டிப்பா நடிப்புக்கு நடிகன் அவன் நடிப்புன்னு உருவாக்கணும், நடிப்புன்னு ரசிக்கணும். கமல்ஹாசன் ரசிகர் அதிகமாக இருக்கணும், ரஜினிக்கு இருந்துக்கூடாது. கண்டிப்பா. ஆமா ஆமா, புரியுது உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் மீறி ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிக்கணும் சார், அவனை பிடிக்கணும் சார், அந்த ஹீரோவை பிடிக்கணும், நடிப்பு பிடிக்க கூடாது. இதை மீறி அந்த ஹீரோவை பெர்சனா பிடிக்கணும் அவனுக்கு. அந்த பெர்சனா பிடிக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கணும். ஏதோ ஒண்ணு இவங்க ரசிகர் வந்து நேசிக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் இது எனக்கு விட தெரியாத ஒரு கேள்வி. கொடுக்க சம்பாதிக்கலாம். இந்த இது உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடாது, சிலது கிடைக்கும். சிலருக்கு கிடைக்குங்கிறது அமைப்பா இல்லை கிருஷ்ணா மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சா, நிறைய கேள்விகள் இருக்கு. அது அந்த ரசிகர் கிடைச்சதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணது எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த ரசிகர்களை மதித்து அதை கரெக்டாக ஒரு ஹோல்ட் பண்ணி கட்சி ஆரம்பித்து ஒரு சமூகம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு நாட்டுக்காக அதை ஒரு இழுத்து அதை பயன்படுத்திட்டார் சார். அதுக்கடுத்து யாருமே இல்லை எனக்கு. அதுக்கடுத்து அந்த இன்னும் ரசிகர்களை இருந்து விஜயகாந்த் வந்தார். அப்போ இடையில உடம்பு சரியில்லாதனால அவரால் தக்க வச்சுக்க முடியும். இப்போ விஜய் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ரசிகர்லாம் ரசிச்சாங்க, ரசிகராக மட்டும் அனுப்பிடுறாங்க. அவங்க வேற மாதிரி ஒருங்கிணைச்சு இப்போ அந்த வழியில அவர் வராரு. அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணணும். கட்சி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஓட்டு வங்கி ஈஸியாக வந்துடும். ரசிகர்கள் வந்து அவன் வந்து விஜய் சார்ட்ட கொள்கை என்ன, ஒரு கோட்பாடு என்ன, நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு, அரசுக்கு தெரியுமா, எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நேர போனா அவன் விஜய் ரசிகர், விஜய் ஓட்டு போடுவான். அவருக்கு என்ன பண்ண போறோம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு நம்ம தலைவர் நாளைக்கு நாட்டுக்கு முதல்வர் ஆகணும், அவன் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவனுக்கு உள்ளது தவிர மற்ற கேள்வி எதுவும் வராது. ஆனால் பொதுமக்கள் வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, நம்பிக்கையானவரா, இதெல்லாம் கேள்வி வரும். அப்ப அந்த பொதுமக்கள் இருக்காங்களா, அவங்க நம்பிக்கையை
பெறுவதற்கு இனிமே தான் அந்த வேலையை பார்க்கணும். இனிமே தான். புரியுது. ஓட்டு வங்கின்னு எப்ப என்னால ஒரு ஓட்டு வங்கி வந்துரும். ஓட்டு வங்கி எனக்கு இவ்வளோ ஓட்டு வங்கி இவ்வளோ சதவீதம் பேசிக்கிறதுலாம் அரசியல் இல்ல சார். கண்டிப்பா, கண்டிப்பா. நான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அதுக்கு வரல. எனக்கு இவ்வளோ ஓட்டு போறாங்கன்னு காட்டுறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு அரசியல் நடத்தலாம். இல்ல. நம்ம பதவிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். எத்தனை காலத்துக்கு எனக்கு 3% இருந்துச்சு. ஒரு 4% வந்துச்சு. இதுல எனக்கு 5% வந்துச்சு. அத பெருமை சொல்றது அது பெருமைக்கு அது வந்து காலம் வீணதான் போய்க்குமே தவிர, நம்ம வந்து ஒரு காலத்துக்கு வரணும். இது வரணும். அது வீசா இருக்கு. ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் கரெக்டா இருக்கு. பிளாட்ஃபார்ம் கரெக்டா இருக்கு. ஓட்டு வங்கிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. பொதுமக்கள் தான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க மக்களை வந்து நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இந்த திரைப்படங்கள் வெற்றியோ, இந்த ரசிகர்களோட ஓட்டு வங்கி பத்தாது. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு செயல்பாடு இனிமே தான். கட்சி அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா. காலம் தான் பதில் சொல்லும். ஆமா காணாம போச்சு. ஓகே சார். ஸோ அப்படியே இருக்கு. அவர் கேமரா பார்த்து ஹாப்பி பர்த்டே விஜய் சார் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம தளபதி, உங்க தளபதி விஜய் அவர்களுக்கு 50வது பிறந்த நாள். இது 1/2 சதம் அடிச்சிருக்காரு. தளபதி அவர்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நிறைவேற, அவர் நினைச்ச இடத்திற்கு போக, அவர் மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய எல்லா வகையிலும் ஆண்டவன் அவருக்கு துணை இருக்கணும். தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் பேரரசு.